ஆர்கேஎஸ் vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல எல்லாம் சுத்தி பார்க்க போறோம். ஓகே गाइस வாங்க போய் சுத்தி பார்க்கலாம். गाइस பாத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து நான் அம்மா ரிதீஷ் கவின் ரிதீஷ் गाइस அம்மா பாத்தீங்கன்னா ஆர்கேஎஸ் ஃபுல் ஃபார்ம் வந்து ரிதீஷ் கவின் and சுமித் வந்து ஸ்கூல் போறாங்க गाइस. அதனால நாங்க ரெண்டு பேரும் பண்றோம். நீங்க வந்து என்ன பெங்களூர் வந்து சுத்தி பார்க்க போறோம் गाइस. இங்க வந்து ஆளுங்கறாங்க. அதனால கட் பண்ணிட்டு எடுக்கறேன். A few moments later. ஓகே गाइस இப்போ அப்கமிங் இது வந்து இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நாலு தள்ளி விட்டுருங்க गाइस. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி நாங்களும் அப்படியே அப்கமிங் இது வீடியோஸெல்லாம் போட முடியும். ஸோ இப்போ என்னது இந்த சேனலில் என்னென்ன வீடியோஸ் போதுன்னா பேய் வீடியோ, அதுக்கப்புறமா காமெடி வீடியோ நம்ம எல்லாம் கலந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் கைங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் வரும், அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அது இல்லாமல் இது வந்து பெங்களூர் காய்ஸ். இது வந்து எங்கள் வீடு. நாங்கள் வந்து இங்கே தான் கேட்டு ரித்தீஷ் அவர்கள் வந்து என்னது அங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில். ஸோ வாங்க கைஸ் முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தான் பெங்களூர். இது வந்து பெங்களூர் இருக்குது ஒரு சிட்டி. இது வந்து ஹனுமன் நகர். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரவுண்டு கைஸ். இது கைஸ் அங்கே ஒரு வீடு தெரியும், அது ஹாண்டட் பிளேஸ் சொல்கிறாங்க கைஸ். எல்லாம் நிறைய பேர் பாருங்க. உங்களுக்கு மேலே ஒரு பொம்மை தெரியும். ஆமாம் கைஸ். அதுக்கப்புறமா அந்த பொம்மையை வச்சு நாங்கள்லாம் ரிச்சுவல் பண்ணியிருந்தோங்க. அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேறு ஃபோனில் இருக்குது. அந்த ஃபோனே வேறு ஃபோனில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் கைஸ் அந்த இதில் நிறையா பேசு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வீட்டில் வந்து நிறையா பேசாத்துங்க அழுறது இப்படிலாம் நிறைய வருதுன்னு சொன்னாங்க கைஸ். இந்த ஏரியா சுற்றி நிறைய பேருங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலுக்கு இல்லை, இந்த ஹாஸ்டலில் நிறைய வயசானவங்களாம் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன தெரியுமான்னா இப்படி இறந்துடுறாங்க. இறந்துட்டு ஆம்புலன்ஸில் வந்து கூட்டின்னு போயிட்டு அந்த டெட் பாடியை ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு, ஆனால் அவங்களோட ஹாஸ்டல் இங்கே தான் சுற்றி நிற்கிட்டு எல்லாரும் பண்ணுறாங்க. அது சொன்னாலும் அதுவும் இப்போ நைட் வரும்போது நாங்கள் அந்த வீடு இந்த ஹாஸ்டலு உள்ளே போக மாட்டீங்க, ஏன்னா உள்ளே ஆளுங்கிறாங்க. வெளியே சவுண்ட் அதான் மட்டும் அவங்க சொல்லி ஆட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ். இது அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம் எப்படி இருக்குதுன்ட்டு. வாங்க. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு உங்களுக்கு தெரியுது. ஆமாம் கைஸ். இது வந்து சர்ச்சு. இது உள்ள கம்மிங் பண்ணுமா? கம்மிக்கலாமா? அங்கே ஒரு வாட்டுக்கு இருப்பேன். ஓகே கைஸ் இதுதான் கைஸ் சர்ச்சு. ஓகே கைஸ் வாங்க போகலாம். சார் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் இருந்துச்சுல, அங்கே வந்து அந்த கிரவுண்டில் நிறையா புல்லுகள்லாம் இருந்துச்சுல்ல, அது வந்து ஃபஸ்ட் இல்லை ஒரு 4 மணி நேரம் கிரவுண்டு தான் இருந்துச்சு கைஸ். நாங்கள் வந்து அங்கே போய் நிறைய கிரிக்கெட்டில் விளையாடிருந்தீங்க. ஸோ அப்படி விளையாடும் போது நாங்கள் வந்து விளையாண்டு இருப்பீங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக. சடனாக கத்துற சவுண்டு அதெல்லாம் வரும். அப்படியே பேட்டெல்லாம் தூக்கிட்டு அப்படியே ஓடி தருவீங்க கைஸ். ஆனால் இப்போல்லாம் எங்களுக்கு அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ கீழே கைஸ் ஆனால் அந்த போய் அதுக்கப்புறமா இப்போ நைட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க. இப்போ காலையில் ஒரு வீட்டுக்கு போவீங்க கைஸ். இப்போ அது போய்ட்டு இதுதான் ஜிம்மு. ஓகே கைஸ் பாருங்கள் இதுதான் ஜிம்மு. மாங்காமா ஓகே கைஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாக் இருக்கும், ஒரு பெரிய டாகு. அந்த பையன் அதனால கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண மாதிரி இருக்குது. அவங்க என்ன இல்லை திடீர்னு கட் வந்து அப்படியே எதோ சைக்கோ மாதிரி பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கைஸ் இந்த ஆள் எப்படி சின்ன பையன் கைஸ். நான் வந்து கேட்டேன் என்னடா உனக்கு அப்படின்ட்டு. அவன் ஒன்றும் இல்லைன்ட்டான். இதெல்லாம் வீடு கைஸ், எல்லாம் வீடுங்க பாருங்க. பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது இங்கெல்லாம். இது ஏதோ ஒரு வீடு, இதுவும் ஹாண்டடான வீடு. அங்கே உள்ளாக்குது எந்த வெளியே சும்மா வீடு தான் இது. அதுமாதிரி உள்ளெல்லாம் வீடு.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அந்த ஹாண்டட் பிளேஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே என்ன நிற்கிதுன்னு பார்த்து வரலாம். வாங்க கைஸ் போகலாம். ஸோ கைஸ் இங்கே இந்த ஹாண்டட் பிளேஸ் வந்து நிற்கிது. நாங்கள் வந்து போனது ரொம்ப அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கைஸ் நாங்கள் வந்து போனது அங்கே. இப்போ அங்கேருந்து நடந்து வந்துன்னா இங்கே வந்து இருக்கிறோம். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு வீடு கைஸ். அவங்களாம் ஸ்கூலுக்கு போயினுக்குறாங்க. இதுதான் அந்த ஹாஸ்டல் கைஸ். பாருங்கள் ஆளுங்களும் அங்கே வச்சுருக்காங்க. இன்னும் அந்த ஹாஸ்டல் நிறைய செடிகள்லாம் இருக்குது. அங்கே பாருங்க நிறைய பேர்லாம் ஓடி, ஆனால் கிராமமெல்லாம் இல்லை கைஸ். பாருங்க வீடெல்லாம் இருக்குது. ஸோ கைஸ் இதுதான் அந்த பிள்ளைங்க. இங்கே தான் நாங்கள் விளாடுந்து. ஸோ கைஸ் இந்த வீடுக்கு இல்லை கைஸ், அந்த வீடுக்கு இல்லை. இது வந்து ராத்திரி வந்து அதாவது நாங்கள் ராத்திரி இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சத்தம் போடாமல் வரணும். அதே மாதிரி ஜாஸ்தி சவுண்ட் போடக்கூடாது, போட்டால் திட்டுவாங்க. அதனால தான் பக்கத்தில் வந்துக்கிறோம் கைஸ். கைஸ் இப்போ அந்த ஆண்டி எங்களையே பார்த்துருந்தாங்க. அவங்க ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க வந்து எங்களையே பார்த்துருந்தாங்க. இதுதான் கைஸ் அந்த வீடு. அந்த ஹாண்டட் பிளேஸ் வந்துட்டு எங்கள் இப்போ பாருங்க கைஸ், இந்த ஹாண்டட் பிளேஸ்லேருந்து பாருங்க கைஸ் நாயெல்லாம் கொலைக்குது. சீக்கிரம் ரெடி போயிடலாம். சீக்கிரம் ரெடி. நாய் ஒன்று விடுறேன். அது நல்லா தெரில கைஸ். ஸோ கைஸ் இந்த நாய்ங்களாம் திடீர்னு எங்களை பார்த்து கொட்டு இது கொலைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு கைஸ். அதனால் நாங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் கம்மி பாருங்க கைஸ். நிறைய நாயெல்லாம் வந்துருக்குது. இங்கே பாருங்க கைஸ். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாய் கொலைக்கிறது வருது கைஸ். இது என்னன்னு தெரியல. நாங்கள் அந்த இது வீடு கூட என்ட்ரல கைஸ் அதுக்குள்ளே கொலைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னு கூட தெரியல கைஸ். ஒரே எவ்வளோ நிறைய நாய் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை அங்கே நல்லா தெரியல. அங்கே ஒரு வீடு தெரியல கைஸ். அங்கே தான் இது வந்து அங்கே தான் ஒரு ஆத்மா அங்கே தான் சுற்றிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கும் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. இதோட சைனிங் ஆஃப் கைஸ்.